விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்புமிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடர் எம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். யோகாதிபதியாகிய செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து இனி 10ஆம் இடத்துல அமரக்கூடிய காரணத்தினால பலமான பலன் பெறக்கூடிய யோகம் பெற்ற கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் வைகாசி மாதம் 13ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை, அதாவது 26/5/2024 முதல் 1/6/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி உங்கள் ராசிநாதனாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 6, 7, 8, 9 ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிப்பார். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது பகவானும், அட்டமஸ்தானத்தில் சனி பகவானும், பாக்கியஸ்தானத்தில் யோகாதிபதி செவ்வாய் பகவானும் அவரோடு ராகு பகவானும், லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் அவரோடு குரு பகவானும் புத பகவானும், ஆட்சி பெற்ற சுக்கிர பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள். இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா, இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமையில் வேதை தினமாக வருகிறது. இந்த 2 நாளும் உங்களுக்கு வேதை தினமாக வருகிறது. அதே போல் வியாழன் வெள்ளி இந்த 2 நாட்களும் சந்திராசிரம தினமாக வருகிறது. அப்போ இந்த வாரத்தில் வேதை சந்திராசிரமம் 4 நாள் போக பாக்கி இருக்கக்கூடிய இந்த 3 நாட்கள் மட்டும்தான் உங்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு நல்ல பலன் தரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இந்த நாட்களை நீங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். அதன்படி இந்த வாரத்தில் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு, அதாவது 26/5/2024 திதி தேய்பிறை சதுர்த்தி திதியும் 11 மணி வரை, அதாவது பகல் 11 மணி வரை மூல நட்சத்திரமும் அதன் பின்பு பூரண நட்சத்திரமும் சித்தயுகமும் கூடிய இந்த சுபமான நாள் சுபமுகூர்த்த நாளாக அமைகிறது. அன்றைய தினம் முகூர்த்த நாள். இந்த வாரத்தில் முதல் முகூர்த்த நாளே அதுதான். அன்றைக்கு சங்கடகர சதுர்த்தி. அடுத்து 27/5/2024 திங்கட்கிழமை அன்னைக்கு மாலை 5 மணி வரை சதுர்த்தி திதியும் அதன் பின்பு பஞ்சமி திதியும் வருகிறது. காலையில் 10:30 மணி வரை பூரண நட்சத்திரம், அதன் பின்பு உத்திரட நட்சத்திரம் வருகிறது. அன்று முழுவதும் மரண யோகம் கூடிய நாள். நம்ம அவசரமாக ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமையில் உங்களுக்கு வேதை தினம். அடுத்து செவ்வாய்க்கிழமை. இது யோகத்தை கொடுக்கக்கூடிய நாள். செவ்வாய்க்கிழமை 28/5/2024 திதியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா மதியம் 3:30 மணி வரை பஞ்சமி திதி, அதன் பின்பு சஷ்டி திதி வருகிறது. காலை 10:30 மணி வரை உத்திரட நட்சத்திரம், அதன் பின்பு திருவோண நட்சத்திரம் வருகிறது. சித்தயோகம் கூடிய நாள், அருமையான நாள். அடுத்து புதன்கிழமை அன்னைக்கு, அதாவது 29/5/2024 திதி தேய்பிறை சஷ்டி திதி 3:30 மணி வரை, அதன் பின்பு சப்தமி திதி வருகிறது. அன்று முழுவதும் அவிட்ட நட்சத்திரம், அன்று மரணயோகம் கூடிய நாள், கரிநாள், தேய்பிறை சஷ்டி நாள். அதனால் அது ஒரு மத்தியமான நாள் தான். அடுத்து சந்திராசிரம நாள். வியாழக்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு சந்திராசிரமம் ஆரம்பிக்கிறது. அது 30/5/2024 வியாழக்கிழமை அன்னைக்கு பகல் 11:30 மணி வரை சப்தமி திதியும் அதன் பின்பு அஷ்டமி திதியும் வருகிறது. அன்று முழுவதும் சதய நட்சத்திரம், மரணயோகம் கூடிய நாள், தேய்பிறை அஷ்டமி திதி அன்று வருகிறது. அடுத்து வெள்ளிக்கிழமை 31/5/2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் 9 மணி வரை அஷ்டமி திதி, அதன் பின் நவமி திதி. அன்று முழுவதுமே பூரட்டாய நட்சத்திரம், சித்தயுகம் கூடிய நாள், கரி நாளாக அமைகிறது. அடுத்து இந்த வாரத்தின் கடைசி நாள் சனிக்கிழமை அன்னைக்கு, ஆங்கில மாத பிறப்பு ஜூன் மாதம் 1ஆம் தேதி பிறக்கிறது. 1/6/2024 சனிக்கிழமை அன்னைக்கு தேய்பிறை தசமி திதி, உத்திரட்டாய நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய அந்த நாள் ஒரு மத்தியமான நாளாக அமைகிறது. இதுதான் இந்த வாரத்திற்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள். கடகராசி என்பதே இந்த வாரத்தை பொறுத்தளவு உங்களுக்கு பணப்பொருளாதாரத்தில் ஏற்றம் இறக்கம் காணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நிதானமான போக்கு ஒன்றுதான் இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல பலன்கள் நிச்சயமாக கொடுக்கும். சற்று பதட்டமும் குழப்பமும் மிகுந்த இந்த வாரத்தை இறை அனுகூலகத்தில் நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்தினீங்கன்னா இந்த வாரம் அருமையான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. நான் முதல் சொன்ன மாதிரி சற்று நிதானம், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமாக நீங்கள் இந்த வட்டம் கருதிக்கிங்க. அப்போ பணப்பொருளாதாரத்தில் ஏற்றமும் வரும், அதே நேரத்தில் பிரச்சனையும் வரும். சரியான நேரத்தில் கடன், இஎம்ஐ கட்டுறது, வட்டி கட்டுறது, இதெல்லாம் சரியான முறையில் பயன்படுத்திங்க.
தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் மாறுதலுக்கு உரியது. ஏன்னா ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி பெறப்போகும் செவ்வாயால் உங்களுக்கு லாபங்கள் நிறைய கிடைக்க போகிறது. ஆனால் இந்த வாரத்தில் கடைசி நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் தொழில் வியாபாரத்தில் கிடைக்க காத்திருக்கிறது. மத்தியமான காலகட்டங்கள் வரக்கூடிய நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழில் வியாபாரம் நன்றாக நடக்கும். ஆனால் அவைகளெல்லாம் முதலீடுகளாக மாற்றிக்கொள்ளுங்கள். வீண் நிறைய செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் வந்து இந்த காலகட்டங்களில் மத்தியமமாக மாற்றிக்கொள்ளுங்கள், அதே நல்லாயிருக்கும். முன்பு இருந்த நிலைகள் இந்த வாரமும் நீடித்தால் அதுவே நல்ல பலன்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு சற்று குறைவாக இருக்கும். அதே மாதிரி வியாபாரிகள்கிட்ட சற்று போராட வேண்டிய சூழ்நிலைகள் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எது நடந்தாலும் மனபலத்தையும் அதே நேரத்தை பொறுத்தவரைக்கும் தைரியத்தையும் இழந்து விடாதீர்கள். இந்த வாரம் அப்படிப்பட்ட வாரமாக உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. கடகராசி என்பதே முதல் சொன்ன மாதிரி நிதானம் நிதானம் நிதானம். சுபமங்கலத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தை ஒத்தி வைத்தல் நலம் தரும். அடுத்த வாரத்தில் வச்சுக்கலாம். இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு சுபமங்கலத்தை பார்க்கலாம், பேசலாம், அதற்கான வாய்ப்புகள் மட்டும் கிடைக்கும். அதே மாதிரி யாருக்கும் நானாச்சு அப்படின்னு சொல்லி ஏதாவது உத்தரவாதம் கொடுக்குறதா இருந்துச்சுனால் அதையும் அடுத்த வாரத்தில் வச்சுங்க. இந்த வாரம் வேண்டாம். அதை உத்தரவாதம் கொடுக்குறதை இந்த வாரத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். உத்தியோகஸ்தலை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் நல்ல அருமையான வாரம் தான், லாபகரமான வாரம்னு கூட சொல்லலாம். அதாவது பணிச்சுமைகள் அதிகரித்தாலும் பணிகள் வந்து பகிர்ந்து அளிக்கப்படும். உங்களுடைய வேலைகளை மட்டும் நீங்கள் சரியாக செஞ்சிட்டிங்கனாலே உங்களுக்கு போதும். நான் முதல் சொன்ன மாதிரி உங்களுக்கு சந்திராஷ்டம் வேதையை உங்களை படுத்தினாலுமே உங்களுடைய சரியான பங்களிப்பு எந்த பிரச்சனையும் இல்லாமல் காப்பாற்றி கொடுக்கும். அதே மாதிரி வந்து இந்த வாரத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா உடல் நலம் வந்து சற்று பாதிக்கப்படும். பொதுவாகவே கடகராசி அன்பர்கள் அனைவருக்குமே உடல் நலம் பாதிக்கப்படும். ஏன்னா இந்த 4 நாட்கள் உங்களுக்கு பிரச்சனைக்குரிய நாட்களாக வரக்கூடிய காரணத்தினால உடல் நலமும் மனநலமும் கூட சில நாட்களில் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்த போதிலும் இந்த வாரத்தில் தெய்வ காட்சியம் நிறைய இருக்கிறதுனால தெய்வ பலம் உங்களுக்கு காப்பாற்றி கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சங்கடகர சதுர்த்தி வருகிறது, தேய்பிரை அஷ்டமி திதி வருகிறது, பஞ்சமி திதி வருகிறது. இதெல்லாம் வந்து இறை வழிபாட்டுக்குரிய நாட்கள். இதெல்லாம் நீங்கள் இறைவனை வழிபாடு பண்ணிங்கன்னா மன உறுதியும் அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு உடல் நலத்தில் எந்த ஒரு பாதிப்புகளும் ஏற்படாத அளவுக்கு யோகங்கள் கொடுக்கும். அடுத்து பெண்களுக்கு யோகமும் லாபமும் கலந்த கலப்பு பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதுவரை இருந்து வந்த சுணக்கங்கள்லாம் மாறும். கணவன் மனைவி உறவில் அந்யோன்யமும் லாபமும் கிடைக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள் வெளிநபர்களால் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதையெல்லாம் உங்களுடைய புத்தி சாதுர்த்தியினால் நீங்கள் சமாளித்து விடுங்கள். ஆனால் உங்களையே குழப்புறதுக்கெல்லாம் இந்த வாரத்தில் ஆள்கள் வரத்தான் செய்வாங்க. அதனால் அதையும் கொஞ்சம் நிதானமாக பயன்படுத்தினீங்கன்னா பாதுகாத்துக்கிட்டிங்கன்னா நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த வாரம் ஒரு மத்தியமான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு வந்து யோக பலன்கள் நிறைய கிடைக்கும். நிறைய வரவு செலவுகள் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அது குறிப்பாக சொல்ல போனோம்னா அழகு கலை சம்மந்தப்பட்டது, துணி ஆடை ஆபரணங்கள் சம்மந்தப்பட்டது, இவங்களுக்கெல்லாம் இந்த வாரத்தில் வந்து நல்ல யோக பலன்கள் நிச்சயமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த வாரத்தை நல்லபடியாக பயன்படுத்தி லாப பலனை அடைய ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்து.